நேற்றுக்கு நைட்டு மணாலி வந்து சேர்ந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு காருக்கு வந்தேன். ஏன்னா அக்யூரேட்டாக என்னோட காரில் காமிக்கும். கூகுள் மேப்லேயும் அக்யூவெதர்லேயும் டிஃப்ரெண்ட் வெதர் காமிக்குது. செம்ம குளிர். மார்னிங் 7:30 ஆகுது. மணாலியில் இருக்கோம். இப்போ தான் அந்த ஃபெஸ்டிவலில் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக நான் கொஞ்சம் தூரம் கூடவே பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாம் அந்த ஹிமாச்சலி டைப் ஆஃப் வெட்டிங் இது. ஸோ எல்லாருமே அந்த ஹிமாச்சலி டான்ஸ்லாம் ஆடி போகிறாங்க. நான் வீடியோ வந்து போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். ஸோ போர்ட்ரேட்டில் போட்டு விட்றேன். லேண்ட்ஸ்கேப்பில் பின்னாடி தான் எடுக்க முடிஞ்சுது. பட் போர்ட்ரேட்டில் பார்க்கும் சூப்பராக இருந்துச்சு அது. 3 இப்போ வந்து வெதர் பார்த்திங்கன்னா 11 டிகிரி செல்சியஸ். ஆக்சுவலாக வண்டியில் கிளியராக காமிக்கும். அக்யூவெதர் வந்து ஒரு 12 காமிக்குது. கூகுள் வந்து ஒரு 17 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் கரெக்டான டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 11 டிகிரி செல்சியஸ். அதனால தான் காருக்கு அவசரமாக வந்து பார்த்தேன். இப்போ அந்த மேரேஜ் நடந்துச்சுல்ல, அந்த அந்த ஊர்வலம் அதோட வீடியோ போட்டிருக்கேன். பட் போர்ட்ரேட்டில் தான் போட முடிஞ்சது. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். லேண்ட்ஸ்கேப்பில் அவங்க கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கார்டே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ போர்ட்ரேட்டில் தான் இப்போதைக்கு வீடியோ எடுத்தேன். மணி இப்போ 6:20 ஆகுது. நாங்கள் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், காஃபி, ஹலோ அப்படியே போகுது. ரெக்கார்டிங். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மணாலியில் மால் ரோட் ஷாப்பிங் வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன வாங்க போறோம்னா சாக்ஸு, அதுக்கப்புறம் கிங் அந்த மிருதுலாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் கேனு, அப்புறம் லிப்பாமு வதர்லாம் வெடிக்குது. லிப்பாம் வாங்க போறோம். அப்புறம் அந்த இது பெரிய கொடி வாங்க போறோம். லாரியோட பெரிய சைஸ் கொடி வாங்க போறோம் எங்க வண்டியில கட்டுறதுக்கு. காமெடியா இருக்க போது நினைக்கிறேன். சுத்தி விடுறதுக்கு. ஆமா சரி பாப்போம் வேற என்ன வாங்க போறோங்கிறது அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். பார்கெயின்லாம் பண்ணி வாங்குவோம். ஆனா அதெல்லாம் வீடியோல வருமானு தெரியாது. ஏன்னா நாங்க கேவலமா ஹிந்தி பேசுவோம். எங்களுக்கு பார்கெயின் பண்ணவும் தெரியாது. தமிழ்ல பார்கெயின் பண்ண தெரியும். ஹிந்தில என்ன சொல்றது? ஆனா இதுக்காக எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, கௌரவ் ப்ரோ. ஆமா கௌரவ் கால் பண்ணி ஐயா இதை பார்கெயின் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு போலீஸ் மாட்டினா ஒருத்தருக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரே காலிலே தான் போகுது. ஜாலியா வரும்போது போலீஸ் பிடிச்சாங்க ஓவர் ஸ்பீடுக்கு. அப்புறம் சக்தி ப்ரூ தான் 1500 500 ரூபாய்க்கு கம்மி பண்ணி லஞ்சம் குடிச்சு வந்தோம். நாங்க ஹிந்தி பேச தெரியாதே பார்கெயின் பண்ணிருக்காரு. ஓட்டுனவர் அவர் தான். அவரோட பொறுப்பு பார்கெயின் பண்றது. ஆமா அந்த வீடியோ இவன் தப்பிச்சுட்டான். இவன் எப்படி தப்பிச்சானா எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தான். அது எதுக்கு ஸ்லோ பண்ணாங்கன்னு சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னான் போலீஸ் பக்கத்துலயே. அவங்க எங்க ஃபாக் லாம்ப பார்த்தோன்னா தலைவர் பிடிச்சிட்டு போறான். 6 ஃபிளாக் லாம்ப் இருக்கு வண்டியில. பிடிச்சிருந்தானா ஒரு ஃபாக் லாம்க்கு 5000 ரூபாய் ஃபைனு. 6000 ரூபாய் இல்ல 2 அது வந்து அவங்க கன்செஷன் வச்சுவாங்க. 2 ஃபாக் லைட் 1 ஃபாக் லைட் 15000 ரூபாய் தான் ஃபைனு. நாங்க 1500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கட்டிட்டு வந்தோம். 15000 ரூபாய் நீ 5000 ரூபாயாவது கட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா ப்ரோ வந்துரும். ஓகே அடுத்து பாப்போம்.
ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாங்களா? இங்க பாத்தீங்களா இவ்வளவு ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் நான் மைக்கை இங்க உள்ளே சொல்லி வச்சிருக்கேன். நீங்க அங்க எடுத்துட்டு போனாலும் வாங்க அப்படின்னு இவ்வளவு ஐட்டம் வாங்கியிருக்கோம். டிபேட்டியன் எம்போரியம் அப்படிங்கிற கடையில் லிப் பாமு, அதுக்கப்புறம் வந்து சோப்பு, அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும், பெர்ஃப்யூமு, அப்புறம் ஃபிளாக், இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மணாலி மால் ரோடு வந்தீங்கன்னா டிபேட்டியன் எம்போரியம் கடைக்கு போய் இந்த ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். ஆமாம், அந்த ஃபிளாகே 100 ரூபாய்க்கு தந்தாங்க. நல்ல வேலை. குவாலிட்டி கொஞ்சம் அப்படி எங்க கேட்குமோ நம்ம பேசுறது. இப்போ லிப்சிங் மட்டும் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் ஃபியூச்சரில் போய் எடிட் பண்ணிக்கலாம் போல. சரி, இப்போ நேராக பார்க்கிங் போகிறோம், வண்டி எடுக்கிறோம், கொடியை கட்டுறோம். நீங்கள் நைட்டு ரூமில் போய் நல்லா சாப்பிட்றோம். ஆமாம், பார்ப்போமா? பாய். வரட்டாம் மாமே. அதை பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆமாம், நாங்கள் எல்லாரும் காஃபி குடிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். எனக்கும் அந்த சைஸ் தானே வரும். தமிழ் பவாரியா. இவர் தாங்க தமிழ் பவாரியா. இங்க பாருங்க ஷாப்பிங் காட்டுங்க ப்ரோ. ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஆமா, இப்போ நேரா அடுத்து காஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. காஃபி ரெடி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிடல, ஏன்னா சாப்பாடு சாப்பிட போகிறோம். ரூமுக்கு போய் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ரூமில் வெயிட் பண்ணிருக்கோம் சாப்பாடு 10 மணிக்கு. ஆனால் நான் காஃபி குடிச்சு போகணும்னு அடம் பிடிச்சதுனால போகிறேன். இவர் ரூமுக்கு போய் சாப்பிடணும் அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. நான் காஃபின்னு அடம் பிடிச்சிருந்தேன். இவருக்கு வேற கையெல்லாம் சிகப்பா ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இருக்கு. ஆமா, இவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் போல. நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 டீ-ஷர்ட் கூட உள்ள போட்டுருங்க. ஓகே, பாய். இன்னைக்கு தான் ரொத்தாங் பாஸ் போகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோமோட. ரொத்தாங் பாஸுக்கு வந்து பெர்மிட்லாம் எடுத்தாச்சு. இப்போ தான் ஒரு டீயை போட்டு இதோ நம்ம ஜிம்னி ரெடியாக இருக்குது. அடுத்து ரொத்தாங் பாஸில் மீட் பண்ணலாம் நம்ம. பெரிய குடி கட்டி எல்லா டைம்லயுமே இந்த டைம்ல இல்ல, இது இருக்கும், எனக்கு ஸ்னோ இருக்கும். ஆனா வந்து ஸோ நாங்கள் ரொத்தாங் போகிற வழியில் ஒரு தாபாவில் நிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வண்டியை பாருங்கள், நல்ல டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வியூ. ஆக்சுவலாக அருமையாக இருக்குது. ரொத்தாங் பாஸ் வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு ரொத்தாங் பாஸோட டாப் போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ரொத்தாங் பாஸ் போர்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே வாக்கில் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். நல்லாயிருக்கும். இங்கே நிறைய சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் மீட் பண்ணோம். டவுன் ஜாக்கெட்லாம் போடாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குரூப்பாக வந்ததுனால. பட் ஃப்ரீசிங்கில் இருக்குது, கிட்டத்தட்ட -3 நினைக்கிறேன். நல்லாயிருக்கு.
இதான் ரொத்தாங் பாஸோட டாப். ஆக்சுவலாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஏரியாவில் ஸ்னோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொல்யூஷன் அதனால ஆகிற காசு தான் இதெல்லாம். இந்த டைம் அன்லக்கி நாங்கள். ஸோ எங்களால் கரெக்டாக ஸ்னோ இந்த இடத்துல பார்க்க முடியல. பட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் மணாலி வரப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ரொத்தாங்கில் ஸ்னோ பார்க்குறது நார்மல் ஸ்னோ டேஸில் நடக்காது. ஒன்லி அந்த அக்டோபர் டைம் இந்த மாதிரி தான். ஸோ இனிமேல் இந்த இடத்துல ஸ்னோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கோக்சரில் இருக்கோம். லாஸ்ட் டைம் இதே இடத்துக்கு வந்திருந்தோம். ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். டிசம்பரில் வந்திருந்தோம். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக இல்லை, ஸ்னோவாக இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் பூட்ஸ்லாம் போட்டு இங்கே தான் ரெண்டல் எடுத்துகிட்டு மேலெலாம் ஏறி போனோம். நல்ல ஒரு மெமரிஸ். இதே தாபாவில் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் கோக்சரில் நானும் துரையும் சாப்பிட்டோம். ஸோ அதே இடத்துல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்குது. இப்போ நிறைய இடங்கள் அந்த இடங்கள்லாம் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. பாய். மீட் பண்ணலாம். பெட்ரோல் வாங்கி வைக்கிறேன். மீட்டிங் இருக்கு. இப்போ தான் அட்டல் டனல் வந்தோம். ஆக்சுவலாக மணாலிலேருந்து நாங்கள் இப்போ நைட் 10:30 ஆகுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புறதுக்கு, ஆஃபீஸ் முடிகிறதுக்கு. ஸோ அட்டல் டனல் வந்துட்டு இந்த பாருங்கள், பின்னாடி அட்டல் டனல், நம்ம வண்டி எல்லாமே இருக்குது. காமிக்கிறேன். வண்டியில் டஸ்ட்டை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக க்ளீனே பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும், க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் க்ளீன் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் டைமும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நைட்டு இப்போது மணி 10:30க்கு மேலே இருக்குது. இப்போ தான் அட்டல் டனல் ரீச் ஆனோம். இப்போ சிசு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் இங்கேருந்து கிளம்புவோம். சிசுவிலேருந்து ஸ்பிட்டி வேலி காசா போகிற வழியில் சந்திரத்தால் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.